வணக்கம் நண்பர்களே. இந்த இடம் பேர் மால்யவந்த் பர்வத். இந்த மால்யவந்த் பர்வத்தில் இது ஒரு கோயில் கட்டிருக்கு. கோயில் பேர் ரகுநாத் கோயில். இந்த இடம் எதுக்கு ஃபேமஸ்னாக்கா, ராமர் அண்ட் லக்ஷ்மணன் ராமேஸ்வரம் போக சொல்ல இந்த இடம் வந்தா சுக்ரீவ் அண்ட் அனுமன்ஜி பார்த்தாங்க. தூரத்துலேருந்து பார்த்து அனுமன்ஜி கிட்ட சுக்ரீவ் ஐயா சொல்கிறேன், போய் பாருங்க, 2 பேர் யார் யார் வர இந்த பக்கம் போயிட்டு கேட்டால் பார்த்தா ராமர் அண்ட் லக்ஷ்மணன் வந்தா. 4 பேர் உட்காந்து இந்த இடத்துல டிஸ்கஸ் பண்ணாங்க. இந்த மாதிரி சீதா எங்கேயோ காண போயிடுச்சு, அவங்க தேடிட்டே இருக்கு. ஸோ அப்படி போகும்போது இங்கே உட்காந்து 4 பேர் ஒரு முடிவு எடுத்தா 3 மாதம் இந்த இடத்துல இருந்தாங்க ராமர் அண்ட் லக்ஷ்மண். இருந்துட்டு அதுக்கு அப்புறம் கண்டுபிடிச்சா ராமேஸ்வரம் இலங்கைக்கு சீதா போயிட்டாங்க. மீன்ஸ் ராவணன் கூப்பிட்டு போயிட்டா. அதுக்கு அப்புறம் இங்கேருந்து எப்படி போனோம் அந்த டிஸ்கஸ் பண்ணிட்டு போனாங்க. ஓகே, இந்த கோயிலுடைய இன்னொரு விசேஷம், இந்த ரகுநாத் கோயில் இந்த இடத்துல 23 நேரம் ராமர் கதை ராமாயணம் பாடிட்டே இருக்கோம். லைவாக ஒவ்வொருத்தர் மாற்றி இந்த இடத்துல ராமாயணம் பாடிட்டே இருக்கோம். மக்கள் இங்கே டூரிஸ்டுக்கு வர. இந்த ஊரில் பல கோயில், கிட்டத்தட்ட 86 கோயில் என்னமோ இருக்கு இந்த ஹம்பி சுற்றி. இது எல்லா கோயில் ஆர்கியாலஜிக்கல் சர்வே அண்டரில் இருக்கு. மீன்ஸ் யுனெஸ்கோ மெயின்டைன் பண்ணுறாங்க. ஓகே, இப்போ ரகுநாத் கோயில் உள்ளே நம்ம போகிறோம். போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வரோம். இங்கிருந்து தான் வானர்களை கூப்பிட்டு ராமர், லக்ஷ்மண், அனுமன்ஜி, சுக்ரீவ் இவங்க இலங்கை பக்கம் போனான். போயிட்டு அடுத்தது என்னென்ன கதை எல்லாம் உங்களுக்கு தெரியும். நண்பர்களே, பேசும்போது சில மிஸ்டேக் இருந்தால் கொஞ்சம் தயவு செய்து அட்ஜஸ்ட் பண்ணுங்க. பாருங்க, அந்த லெஃப்ட் சைடில் உட்காந்து 2 பேர் இது ராமாயண கதை பேசிகிட்டே இருக்கு. இங்கே ஆள் இருக்கும் இல்லை, ஆட்டோமேட்டிக் அவங்க பாடிட்டே இருக்கும். இந்த கோயிலுடைய ஸ்ட்ரக்சர் பாருங்க, பழைய காலம், கிட்டத்தட்ட 1000 சில்லற வருஷம் பின்னாலே இந்த கோயில் கட்டியிருக்கு. ஆனால் ராமாயண் பீரியட்லேருந்து இது பார்த்தீங்கன்னா ஒரு பர்வத்து. உள்ள சாமியை நம்ம ரகுநாத் சாமி உட்காந்து இருக்கு பாருங்க. கிட்டே போயிட்டு சாமியோடைய ஃபோட்டோ எடுக்கிறது அலௌட் கிடையாது, ஆனாலும் எடுத்துட்டோம். சில கோயிலில் எதுவும் சொல்ல மாட்டாங்க, ஆனால் மேக்சிமம் கோயில் உள்ள சாமியோடைய ஃபோட்டோ எடுக்கிறது விட மாட்டேன். இந்த ஏரியாவில் இந்த வெக்கேஷன் டைம், ஸ்கூலெல்லாம் லீவ் இருக்கும்போது நிறைய பேர் சுற்றி பார்க்குறது வருவாங்க. ஃபுல்லாக பெரிய பெரிய கல், பாறை வெட்டி தான் இப்படியே கட்டியிருக்கு. கிட்டத்தட்ட எல்லா பழைய கோயிலில் நீங்கள் பார்ப்பீங்க இதே மாதிரி. ஆனால் ஒரு ஏரியாவில் ஒரு டைப்பு பாருங்கள். கல் பெரிய பாறை, அது உள்ளே இருக்கு.
கோயில் சுற்றி பார்த்துட்டு நம்ம வெளியே வந்துட்டோம். ரொம்ப அழகான பிளேஸ். எப்படியோ டைம் கிடைச்சா போயிட்டு நீங்களும் பார்த்து வரலாம். இப்போது கோயில் சுற்றி வெளிப்பக்கம் சுற்றிட்டு பார்க்குறோம். இங்கே எல்லாம் உட்கார இடம் இருக்கு பாருங்க. இது ஒரு மண்டபம். எல்லா கோயிலுக்கு பக்கத்தில் மண்டபம் மாதிரி கட்டியிருக்கோம். அந்த மாதிரி தான் இது. கர்நாடகா மீன்ஸ் விஜயநகர சாம்ராஜ்யோடைய பழைய காலம். இது வந்து ஒரு தலைமை நகர் மீன்ஸ் கேபிட்டல் சிட்டி அந்த காலம். பூரா இது வந்து ராஜா காலம் இருக்கும்போது ராஜா விஜயநகரத்து ராஜா, அவர் பேர் மறந்துட்டா. இது கிணறு. அப்போது இந்த கிணறுலேருந்து தண்ணி எடுத்து குளிப்பாங்க. பாருங்க, தவளை உட்காந்து இருக்கு. ஒரு ஏரியா ஒரு வியூ பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இப்போது வந்திருக்கோம் கோயில் பின்னாடி. அந்த கேட் உள்ளே வந்து கோயில் பின்னாடி இது ஒரு பெரிய பாறை. அதுக்கு மேலே அது ஒரு கோயில் கட்டியிருக்கு. பெரிய ஒரு கல் அதே ஒடிச்சு உள்ளே கோயில் மாதிரி கட்டியிருக்கு. அவங்க போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வரோம். அவங்க இதுதான் கோயில். பெரிய ஒரு குண்டு பாறை மாதிரி அது கட் பண்ணி உள்ளே சிவன் கோயில் கட்டியிருக்கு. நந்தி மகாராஜ் உட்காந்து இருக்கு பாருங்க. இப்படி தான் போனோம். போயிட்டு இங்கே பூஜை அர்ச்சனை பண்ணிட்டு வரணும். இப்படி குஞ்சு நம்ம உள்ளே வந்திருக்கோம் பாருங்க. இதுதான் சிவன். அந்த கல் வெட்டி அப்படியே சிவனை அங்கே பாருங்க. சிவனுடைய சிலை, லிங்கம், நாகம்மா மேலே இருக்கு. மேலே இந்த தண்ணி பாருங்கள், கலசத்துலேருந்து சுட்டிகிட்டே இருக்கும் எப்போவுமே.
இப்போது அந்த சிவலிங்கத்தை நாங்கள் பாலாபிஷேகம் பண்ணிவிட்டு வெளியே வந்திருக்கு. இங்கே தண்ணி இருக்கு பாருங்க, சின்ன ஒரு கிணறு இது மாதிரி காவா மாதிரி. இந்த காவா எப்படி வந்துச்சு, அனுமன்ஜி இங்கே அவர் அந்த தீர் மீன்ஸ் அந்த கதை அடித்து இந்த கிணறு மாதிரி ஆகிட்டேன். அப்படியே உள்ளேருந்து தண்ணி இந்த கிணறுலேருந்து வரும். இந்த தண்ணி எடுத்துட்டு சிவனுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. பாறை எப்படி இருக்கு பாருங்க. அந்த கோயில் பாறையோட பேக் சைடில் சுற்றி காட்டுறேன். மக்களே, இந்த இடம் ஹம்பியில் இருக்கு, கர்நாடகா மாநிலத்தில். ஸோ யார் யார் பார்க்குறீங்க, லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க. புதுசாக பார்த்துறவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட இருங்க. இன்னும் இந்த மாதிரி எங்கெங்கே கோயில் இருக்குது சுற்றி காட்டுறோம், பார்த்துட்டே இருங்க. இதில் கோயிலுடைய ஃபுல்லாக இந்த இதுக்கு ஹிஸ்ட்ரியே எழுதி வச்சிருக்கு. இந்த பக்கம் அம்மன் கோயில், பார்வதி அம்மா கோயில் இது கட்டியிருக்கு.